இந்த வீடியோ வழங்குவோம் சென்னை கியூ ஸ்கூல். இது ஒரு ஸ்னூக்கர் அகாடமி. இங்கே ப்ரொஃபஷனலாக இப்போ ஸ்னூக்கரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு ஸ்னூக்கரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கே வந்து விளையாடுங்க. இதோட டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல், அவர் ஃபுட் மேகசின். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆலு பன்னீர் ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பன்னீர் உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம பன்னீரை வறுத்துக்கலாம் எண்ணெயில். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்துட்டு இப்போ நம்ம இதை பன்னீரை எண்ணெயில் எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போடுறேன். ரோஜா மசாலாவில் அது போடுறேன். பட்டை கொஞ்சம் போடுறேன். ஏலக்காய் ரெண்டு போடுறேன். கிராம்பு ஒரு நாலு போடுறேன். பூண்டு ஒரு நாலு போடுறேன். இஞ்சி ஒரு போடுறேன். மெலிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் பெரிய வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இதில் 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். லைட்டாக கொஞ்சம் வேகட்டும். இப்போது கைப்பிடி அளவுக்கு புதினா வச்சுருக்கேன். அதை போடுறேன். கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். நல்லா வதங்கிட்டு இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். மிளகாய் பொடி போடணும். தனியா பொடி போடுறேன். கொஞ்சம் தயிர் ஊற்றுறேன். ஒரு சின்ன கரண்டி தான், அதில் 2 கரண்டி தயிர் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இதுவாகிட்டு இப்போ இதை ஆறிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறிட்டு மிக்சியில் அரைக்கலாம். இப்போ ஆறிட்டு மிக்சியில் போட்டேன். இப்போ ஆப்ஷன் வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு எண்ணெயும் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இதை போட்டுருங்க. வறுத்து வச்ச பன்னீரையும் போட்டுருங்க.
தேவையான அளவு உப்பு போடுறேன். பாருங்கள், மிக்ஸி அலம்பி வச்ச தண்ணியை ஊற்றுறேன். இதை நல்லா கொதிச்சதுன்னு கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி சப்பாத்தி பூரிக்கு ரெடி ஆகிடுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. லவ் தி ரெசிபி.